ஜின் ஒரு இளைஞன் சைனீஸ் தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டு இந்தியா வந்திருக்கிறான். அவன் தாத்தா ஒரு பழமையான ஆயுத ஆய்வாளர். ஒரு நாள் தாத்தா தனது ரகசிய பொக்கிஷத்தை பற்றி ஜின்னிடம் கூறுகிறார். பண்டைய சீனமாய முத்திரை. அதை கண்டுபிடிக்க வில்லன்களும் முயற்சி செய்கிறார்கள். இப்போதே தொடங்குகிறது ஒரு அதிரடியான பயணம். அதில் ஜின் தன் தோழி மாயா மற்றும் ரகுவுடன் சேர்ந்து ஒரு பழமையான கோவிலுக்குள் செல்கிறார். ஆனால் அங்கு அவர்களுக்கு காத்திருக்கிறது மர்ம சக்தியுடன் கூடிய வில்லன் ஷோ லீ. வாவ், இவ்ளோ பெரிய நூலகமா? சூப்பர். இவன்தான் ஜின். கொங்பு கலையை முறையாக பயின்றவன், தைரியசாலி, பழைய பாரம்பரிய கலைகள் ஆராய்ச்சிகளில் அதிகளவு விருப்பம் கொண்டவன். தன் தாத்தாவுடன் அதிகளவு நேரத்தை செலவிடுவான். இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம்னா அது இதுதான். நிறைந்த புத்தகம் திறந்தால் மாயமாம் உலகம் கதவு திறக்கும். கடந்து வரலாறு தாண்டி கனாவில் ஜின் பயணிக்கிறான் துணிந்து நிலாவை. தாத்தாவின் வார்த்தை தீபமாய் ஜொலிக்கும். முத்திரையின் ரகசியம் நெஞ்சிலே பதியும். மாயா ரகு கூட வருகிறார்கள். வெறிச்சோடிய கோபுரம் வழியை இளைஞர்களுக்கான மாபெரும் குங்ஃபூ போட்டி ஆரம்பமாக போகுது. அதிரும் என் மனதிலும் கனவும் குங்ஃபூ கை பாடும். வெறும் பஞ்சில்லை, இதுவும் சோதனை தான். போட்டி விதிமுறைகளை நல்லா தெரிஞ்சுக்கங்க. சாமர்த்தியம் தான் வெற்றி, மாயம் தான் பயணம், மர்மம் தான் நடனம். வெற்றிக்காக வாருங்கள், மாய உலகம் காத்திருக்குது. தாத்தாவின் வார்த்தை தீபமாய் ஜொலிக்கும். முத்திரையின் ரகசியம் நெஞ்சிலே. போட்டி விதிமுறைகள்